நானே சும்மா தான் பார்ட்டிசிபேட் பண்றேன். சும்மா லிங்க் போங்க ஆன்சர் பண்ணுங்க அவ்வளவுதான். அட இருக்கலாம். வச்சுட்டீங்களே நீங்க இப்போ. இல்ல நீங்க கன்டினியூ பண்ணுங்க. நாங்க ஜஸ்ட் வியூவர்ஸாவே இருப்போம் அப்படியே. ஓகே டன். ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்னோட லிங்க் வந்து chat பாக்ஸ்ல அனுப்பி இருக்கேன். ப்ளீஸ் கோ டு. chat பாக்ஸ்ல வந்துருச்சுங்க. ஓகே ஆரம்பிச்சிரலாமா? நன்றி. நீங்க ஆரம்பிச்சீங்க டைம் மியூட் பண்ணிக்கங்க. ஷோ வாட்ஸ்அப் காமிச்சட்டா? யா ப்ளீஸ் ஸ்ரீ. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும் சரி இல்ல நீ இந்த chat பாக்ஸ்ல போட்டாலும் சரி. நோ இஷ்யூ. அது என்னால ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல லேப்டாப்ல ஏன்னு தெரியல. ஓகே ஓகே. கார்த்திக் நம்பி மெசேஜ் பண்ணிட்டாரு. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படியே பிரின்ஸ் பண்ணி. அனுப்பிச்சிட்டேன். எத்தனை நீங்க மியூட்ல இருக்கீங்க. சரி இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணனுமா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க ஒரு சேஃப்டி. சோ இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? அதிசயமா இருக்கு. ஸ்ரீயும் முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டேன் நானும். சிவா முடிச்சிட்டாங்க. ஸ்கிரீன் எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடு? ஜி இல்லனா உங்க இத ஷேர் பண்ணுங்க, உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க சிவா. நோ இஷ்யூ. ஓகே. சரி அப்படியே நானும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுறேன். ஒவ்வொருத்தங்க அவங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க போதும். தெரியல என்ன நடக்குன்னு. ஓகே இதுல போட இதுல சிவா 7. ஓகே சிவா 7. அடுத்து நான் மெயினா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணவா ஸ்கிரீனா? ஒரு நிமிஷம் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இல்ல ஒரு நிமிஷம் நான் எங்க இருக்குன்னு தேடிக்கிறேன். ஓகே ஸ்கிரீன் தெரியுதுங்களா என் ஸ்கிரீன்? எப்பதான் இத ஷேர் ஆயிட்டு இருக்கு? மெயினா 11. ஓகே நம்பி உங்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே நம்பி 11 வந்துருச்சுனா
இன்னும் ஒரு ஆள் மிஸ் ஆகுது. ஹலோ கார்த்திக் நம்பி, நானு இங்க ஹரிசங்கர் தேவராஜன் 14 தெரியுதா இருக்கு. விஸ்வா? நான் ஷேர் பண்ணவா? தெரியுதுண்ணா. ஷேர் பண்ணுங்க. என்டையர் ஸ்கிரீன் ஷேர் நவ. ஓகே. தெரியுதா? ஸ்கிரீன் வந்துருச்சா? விஸ்வா எனக்கு பாத்துட்டீங்களா? சாரி நான் கொஞ்சம் மியூட்ல போயிட்டேன்னு தெரியல. ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா? எடுத்துறவா? தெரியுது. மெய்யன் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஹரிசங்கர் ஓகே. பெர்ஃபெக்ட். ஓகே ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவுல வந்து ஸ்ரீ 17 பாயிண்ட்ஸ், கார்த்திக் நம்பி 11, ஹரிசங்கர் தேவராஜன் 14, அப்புறம் மெய்யன் ஆஃப் 11. 4 பேரும் நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் ஆறாங்க. அன்பார்ச்சுனேட் சிவா அண்ட் கார்த்திக் சிவா 2 பேரும் எலிமினேட் ஆவீங்க. நீங்க ஆனா லைன்ல இருங்க. நோ இஷ்யூ. ஃபார் தி செகண்ட் ரவுண்ட் வில் பி மோர் இன்ட்ரஸ்டிங். அதனால நீங்க இருங்க. சோ தி நெக்ஸ்ட் 4 ரவுண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு கேள்வி டீம்ஸ், ஐ மீன் நான் வந்து ஒரு 4 கேள்வி கூட படிச்சு முடிக்கல. அதுக்குள்ள வந்து சிலர் முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தனியா பேசணும். எவ்வளவு வேகமா படிக்கிறாங்க. கேள்வியே படிக்க வேண்டாம். நான் இப்ப என்ன செய்யறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட क्वेश्चन அண்ட் ஆன்சர் நான் இப்ப ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நான் இப்ப ஒவ்வொன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ தப்பா எழுதுறவங்களுக்கும் அது ஒரு இதா இருக்கும். சோ இது செகண்ட் ரவுண்ட் போறவங்களுக்கு வந்து நம்ம டீம் 1 வந்து ஸ்ரீ. நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஸ்ரீக்கு போவோம். செகண்ட் क्वेश्चन ஹரிசங்கர், தேர்ட் வந்து மெய்யனா, ஃபோர்த் நம்பி. இந்த ஆர்டர்ல தான் போக போகுது. சோ ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்ரீ, ஹரிசங்கர், மெய் அண்ட் நம்பி. சோ இந்த ஆர்டர்ல தான் போகும். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டோட क्वेश्चन அண்ட் ஆன்சர் நான் இப்ப ஷேர் பண்றேன். ஆக்சுவல் क्वेश्चन என்ன, அதோட ஆன்சர் என்னன்னு ஷேர் பண்றேன். ஓகேங்க. சோ ஏன் ஸ்கிரீன் தெரியல? எனக்கு அந்த ஸ்பீட்ல வந்து 2 கேள்வி தப்புன்னு தெரிஞ்சு, மத்த எல்லாமே எனக்கு ஆன்சரே தெரியல ஆக்சுவலா. ஓகே. how many constituency in தமிழ்நாடு? 234 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஆமா, அந்த கடைசி தமிழ்நாட்டுல வந்து இன்னொரு ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு. 235 இருக்கு. இன்னொரு கான்ஸ்டிட்யூன்சி வந்து ஆங்கிலோ இந்தியன்காக இருக்கு. அது டெமோக்ராட்டிக் போஸ்ட். சோ தமிழ்நாட்டுல ஆக்சுவலா இருக்கு. இட்ஸ் நாட் 234. current external affair Mr. Jaishankar, he is a Tamilian settled in Delhi, and first external affair from Tamil Nadu is Mr. Jaishankar. அப்புறம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அன்பில் மகேஷ் எஜுகேஷன், துரைமுருகன் வந்து இந்த தடவை வந்து வாட்டர் ரிசோர்ஸ்ல இருக்காரு. அண்ட் தனுஷோட விஐபி படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேல்ராஜ் டைரக்ட் பண்ணாரு. செகண்ட் விஐபி 2ன்னு எடுக்காம வேற ஒரு படம் எடுத்தாங்க. அதுவும் வேல்ராஜ் டைரக்ட் பண்ணாரு. அது ஒழுங்கா ஓடல. அதனால விஐபி 2ன்னு ஒரு செகண்ட் போட்டுட்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணாங்க. கேபிட்டல் ஆஃப் கேரளா வந்து நிறைய பேர் கொச்சின் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி திருவனந்தபுரம். பிகாஸ் ட்ரவான்கோரோட இஷ்யூனால ட்ரவான்கோர் வந்து லேட்டஸ்டா ஜாயின் ஆகும் இந்தியாவோட இதுக்கு. அதனால திருவனந்தபுரம் வாஸ் தி கேபிட்டல். ஓகே. இது வந்து என்னன்னா, இது வந்து 6ங்கிறது எத்தனை டிஜிட்? 1 2 3 3. 12 வந்து 1 2 3 4 5 6 6. 8 வந்து 5 டிஜிட். சோ 5. சோ 10க்கு வந்து 3. சோ இதான் கோட் இதுக்கு. ஓகே. பட் இதெல்லாம் கரெக்ட்டா சொல்றது கஷ்டம் தான். ஃப்ளூக் தான். 5 ஸ்டேட் தவிர்த்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகும். அது என்னன்னா ஹைதராபாத், ட்ரவான்கோர், நார்த்ல ஒரு 3. ஆனா சவுத் இந்தியால இருந்து வந்து 2 ஸ்டேட் மட்டும், ட்ரவான்கோர், ஹைதராபாத். லாஸ்டா ஜாயின் ஆனது ஹைதராபாத் தான். யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா at the age of almost 15, end of 16, starting of 16. So Yuvan Shankar Raja was the youngest music director till now. Which was the first Indian state formed on linguistic basis is Andhra Pradesh. பிரிஞ்சது வந்து தமிழ்நாட்டுல இருந்து பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ் தான். How many times hands? இது வந்து ஒரு கிளாக் வந்து எத்தனை தடவை சேருது வந்து 22 times. It's not 24. ஏன்னா வந்து every 65 minutes once தான் கிளாக் வந்து ஒன் ஆகும். It's not 16. ஓகே, யோசிக்க வைக்கிறீங்க. Yeah. டோக்கியோ ஜகார்த்தா வந்து largest city. Third largest city is not London or not New York, it's New Delhi. 2021 yes, Italy win பண்ணிச்சு இந்த தடவை. But 2016 was won by Portugal. Yeah, Cristiano Ronaldo ஓட மிகப்பெரிய success so far. And only chief minister holds 7 days post in India is V.R. Nedunchelian. After அண்ணாவோட இறப்புக்கு பின்னாடி 7 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் கருணாநிதி டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஓ, ஓகே.
Who won 3 men's Grand Slam titles 2021ல? Of course, Djokovic. Roger Federer தோத்துட்டாரு, நடால் வந்து ஃபைனல்ல தோத்தாரு French Openல. So it was Djokovic who won all the 3, and we expect 4th Grand Slam also by Djokovic in coming year. Australia's capital, of course, it's not Melbourne, it's not Sydney, it's Canberra. Convert 10 crore into million, it's 100 million. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. Yeah, it's rough number. 100 million. பங்குனிக்கு அடுத்த மாசம் ஐ திங்க் சித்திரை நினைக்கிறேன். ஏன்னா பங்குனி தான் கடைசி மாசம், ஃபர்ஸ்ட் மாசம் சித்திரை. அண்ட் லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் ஆஃப் தமிழ்நாடு வந்து மயிலாடுதுறை. போன வருஷம் கிறிஸ்மஸ் முடிச்சோன்னு இது இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் மயிலாடுதுறை வாஸ் த லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். மெக்சிகோ டசன்ட் பிலாங் டு சவுத் அமெரிக்கா, இட் பிலாங்ஸ் டு நார்த் அமெரிக்கா. பாரதி ராஜாவோட என் இனிய தமிழ் மக்களேன்னு அந்த ஃபர்ஸ்ட் லைன் வருதுல, இது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா முதல் மரியாதையில இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒய்னா பிகாஸ் அவர் வந்து சிவாஜி மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி, சிவாஜி வந்து எனக்கு எவ்வளவு பிடிக்கும், இது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் இல்ல அப்படிங்கிற இன்ட்ரோ பண்றதுக்காக ஆரம்பிச்சப்பட்ட ஒரு ஒரு டெம்ப்ளேட் தான் இது. சோ அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஸ்வா 2020 டாப். சோ this is the answer. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா you can learn from it. Okay, next round gonna be very interesting. இப்போ என்னன்னா இதுல வந்து I will share. So round 2, இப்ப 4 பேர் இருக்கீங்க. ஸ்ரீ, ஹரிசங்கர், மெய்யண்ணா அண்ட் நம்பி. நான் மார்க் போட்டுக்கிறேன். ஸ்ரீ, ஹரிசங்கர், மெய் அண்ட் நம்பி. சோ இதுல வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இதான் 8 டாபிக். இதுல எந்த டாபிக் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு த ஆர்டர் ஆஃப் த டாப் ஸ்கோரர். இல்ல இப்ப ஸ்ரீ தான் டாப், அவர் தான் செலக்ட் பண்ணணும். ஒரு டாபிக் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி அடுத்த ரவுண்ட் வர்றப்ப அடுத்த டாபிக் செலக்ட். சோ இதான் இதுல இருக்கிற லாஜிக். ஒவ்வொரு டாபிக்லயும் 5 கொஸ்டின் இருக்கும். ஈச் கொஸ்டின் வில் ஹோல்ட் 10 பாயிண்ட்ஸ். கடைசியா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதுலயே வந்துடும். நான் இதுல ஷேர் பண்ணுவேன். நீங்க இன்னும் இதுல டைம் கிடையாது, எதுவும் கிடையாது. பட் மேக்ஸிமம் 1 மினிட் குள்ள ஆன்சர் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இதுல 2 ரவுண்ட் வரும்னு சொன்னேன். ஸோ ஈச் ஒன் வில் கெட் 2 டாபிக்ஸ். ஸோ அல்டிமேட்டா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். உங்களுக்கு 2 லைஃப் லைன் இருக்கு. ஒன்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம். வித்தின் 1 மினிட் கூகுள்ல நீங்களே சர்ச் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணலாம். இல்லைன்னா இதுல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல 2 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த எலிமினேட் பண்ணிட்டு கொடுப்பேன். ஸோ இதுதான் இதுல இருக்கிற ரூல்ஸ். கொஸ்டின் தெரியல, இப்ப ஒரு கொஸ்டின் சொல்றீங்க, அந்த கொஸ்டின் தெரியலன்னா நெக்ஸ்ட் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணப்படும். அவங்க ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். பாயிண்ட்ஸ் நான் இங்க நோட் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். சோ திஸ் வில் பி டன் பை மீ. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? क्वेश्चन பார்த்தா தான் டவுட் வரும். ஓகே, இது வந்து உங்க டாபிக் क्वेश्चन பார்த்தா டவுட் வருமா? ஒன்னு வந்து கிரிக்கெட் அண்ட் கிரிக்கெட் ஃபேக்ட். கிரிக்கெட் அண்ட் கிரிக்கெட் ஃபேக்ட்ஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கிரிக்கெட் ஃபேக்ட்ஸ்ங்கிறது நம்பர் பேஸ்டா, யார் அதிக ரன் அடிச்சா, யார் வின் பண்ணா அப்படிங்கிறது. கிரிக்கெட்ங்கிறது ஜெனரலா கிரிக்கெட், லைக் ஒன்லி இஃப் யூ நோ கிரிக்கெட் யூ கேன் ஆன்சர். ஒரு ரூல்ஸ்னா என்ன, கிரிக்கெட்டோட ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி. அதே மாதிரி தமிழ் சினிமா ஃபன்னி, தமிழ் சினிமா ஃபேக்ட்ஸ். தமிழ் சினிமா ஃபேக்ட்ஸ்ங்கிறது அஃப்கோர்ஸ் இதே மாதிரி ஒரு டேட்டா, எந்த படம் யார் டைரக்ட் பண்ணா, சோ யார் எதுன்னு காட்டுது. தமிழ் சினிமா ஃபன்னிங்கிறது ஒரு சும்மா புது முயற்சி தான். தமிழ் சினிமால இருக்கிற ஒரு ஒரு கல்ட் சீன்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொப்பன சுந்தரி கார் வந்து என்ன கலர் அப்படின்னு கேட்டோம்னா ரெட் கலர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி क्वेश्चंस. பட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அது நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்ரீ. ஸ்ரீ, உங்களோட ரவுண்ட் இது. எதை செலக்ட் பண்றீங்க? ஐயோ ரொம்ப சிக்கலான. ஸ்ரீ 17 மார்க் வாங்கியிருக்கீங்க. அதிசயமா இருக்கு எனக்கு உண்மையிலே. அது நீங்க எப்படி படிச்சு 17 மார்க்? Go for it. Tamil cinema facts. Yeah, Sri. Tamil cinema facts, okay. Tamil cinema facts, I'll go. இது கூகுள் பண்ணிக்கலாம்னா. விஸ்வாஷ், ஒரு கேள்வி. நீங்க ஒரு क्वेश्चन மட்டும். யா சொல்லுங்கண்ணா. வைல்ட் கார்டு என்ட்ரில இருக்கா? சிவா. Okay, Sri, first question for you. First movie in India to record songs using computer technology. இந்தியால முதல் படம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ். அண்ட்
ரீசெண்டா இருக்கிற ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் as well. விக்ரம். ஆப்ஷன் விக்ரம், குரு, சாகர், ஷோலே. ஓ இதுக்கு நான் 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாமா வெளியே விக்ரம் கூட? இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே தேங்க் யூ. அவுட் ஆஃப் 10 क्वेश्चन ஏதோ ஒரு இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஓ டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம். ஓகே, only actor to be only one time. Yeah. Okay, next இது question. எனக்கு Only அடுத்த actor क्वेश्चन to எனக்கு be தானா? in the discography on his very debut movie. அடுத்த क्वेश्चन உங்களுக்கு தான். அடுத்த 5 क्वेश्चन உங்களுக்கு தான். ஓ Okay. Question என்ன? Only actor to be in the discography on his debut movie as an actor under Ilayaraja music. இளையராஜாவோட மியூசிக்ல டெபியூ ஆன ஒரு ஆக்டர், அந்த படத்துல வர டிஸ்கோகிராஃபில அவரோட பேர் இருக்கும். இது எந்த சரித்திரத்திலும் நடந்தது கிடையாது. எஸ்பிபிக்கு மட்டும் எம்எஸ்வியோட நடந்திருக்கு. எஸ்பிபி மட்டும் ஒரு படத்துல வந்து கெஸ்டோட நடிக்கும் போது அந்த படத்துல பாடி நடந்திருக்கு. இளையராஜா விஷயத்துல நடந்தது கிடையாது. ஹூ இஸ் இட்ஸ் ஆக்டர்? இஸ் இட் எஸ்பிபி, மோகன், ராமராஜன், வடிவேல்? ஹூ இஸ் தட்? வடிவேல். ஷூரா? ஃப்ளூக் தான். யா வடிவேல். வடிவேல் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓ வடிவேல் இஸ் தி ரைட் ஆன்சர். போடா போடா புண்ணாக்கு பாட்டுல அவரோட வாய்ஸ் வரும். சோ அந்த படம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். சோ he got into it. So what's the last movie of கவிஞர் கண்ணதாசன்? 1000 ஒருவன், மூன்றாம் பிறை, சகலகலா வல்லவன், மூன்று முகம். மூன்றாம் பிறை. மூன்றாம் பிறை, கண்ணே கலைமானே is the right answer. ஏஆர் ரஹ்மான் composed for this actor the most. ஏஆர் ரஹ்மான் இந்த ஆக்டருக்கு தான் அதிக தடவை படத்துல மியூசிக் பண்ணிருக்காரு. Who is this actor? Is it அர்ஜுன், ரஜினிகாந்த், பிரசாந்த், பிரபுதேவா? அந்த லைஃப் லைன் ஏதாவது கொடுங்க. லைஃப் லைன். யா, என்ன லைஃப் லைன் எடுத்துக்கிறீங்க? அதான் என்ன லைஃப் லைன் இருக்கு? 2 இருக்கு. ஒன்னு கூகுள்ல நீங்களே சர்ச் பண்ணிக்கலாம். இல்ல அத 2 ஆப்ஷன் இல்லனா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவேன். 2 ஆப்ஷன் எடுங்க. ஓகே. அர்ஜுன் இல்ல, பிரபுதேவா இல்ல. இஸ் இட் பிரசாந்த் or ரஜினிகாந்த்? பிரசாந்த். தப்பு. ரஜினிகாந்த் இஸ் தி ரைட் ஆன்சர். ஐ மீன் ஐ வில் கோ வித் பிரசாந்த். ரஜினிகாந்த் இஸ் ரைட். ரஜினிகாந்துக்கு 8 படம், பிரசாந்த்க்கு 6 படம். ஓகே, நெக்ஸ்ட். இஃப் மெல்ல திறந்த கதவு இஸ் ஃபார் எம்எஸ்வி அண்ட் இளையராஜா, வாட் மூவி இஸ் ஃபார் ஹாரிஸ் அண்ட் யுவன் சங்கர் ராஜா? ஹாரிஸ் அண்ட் யுவன் சங்கர் ராஜா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மெல்ல திறந்த கதவுல இளையராஜா தான் மியூசிக் டைரக்டர். எம்எஸ்வி அதுல ஒரு பாடல் போட்டிருப்பாரு. யா, அதே மாதிரி ஹாரிஸும் யுவனும் சேர்ந்து ஒரே ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க. எந்த படம் அது? அதுல யுவன் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, ஹாரிஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சம் பாட்டு 4 பாட்டு போட்டிருப்பாரு. என்ன படம்? இஸ் இட் பூவளம் கேட்டுப்பார், அரவிந்தன், தொட்டிஜயா, 12B? Unfortunately 12B is wrong answer. தொட்டிஜயா தான் கரெக்ட் ஆன்சர். தொட்டிஜயா படத்துல முதல்ல மியூசிக் டைரக்டர் கம்போஸ் ஆனது யுவன். அதுல 2 பாடல் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் உள்ள வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் 3 பாட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கும் அந்த படத்துல இருக்கிற பாடல்கள்ல 2 பாட்டு யுவனும் 3 பாட்டு ஹாரிஸ் ஓடுதான். சோ ஸ்ரீ யூ காட் 30 பாயிண்ட்ஸ். அத நோட் பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் ரவுண்ட், நெக்ஸ்ட் வந்து யாரு? ஹரிசங்கர், நீங்க எந்த டாபிக் செலக்ட் பண்றீங்க? எதுல கொஞ்சம் ஈஸியான क्वेश्चंस இருக்குன்னு சொல்லுங்களேன். எல்லாமே கொஞ்சம் ஈஸி கிரிக்கெட் தான் ஃபேக்ட்ரி. ஐயோ. ஆனா நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணது திருப்பி நான் செலக்ட் கிரிக்கெட் பண்ணேன். ஃபேக்ட்ரி. இப்போ நோ. அது முடிஞ்சிரும். தமிழ் சினிமா ஃபேக்ட்ஸ். அப்ப தமிழ் சினிமா ஃபேக்ட்ஸ் அவுட் ஆயிடுச்சு. அது அவுட் ஆயிடுச்சு. ஓகே. அவுட் ஆயிடுச்சு. கிரிக்கெட் ஃபேக்ட்ஸ். ஓகே. I'll go with cricket facts. Okay. Only cricketer to feature his debut match in final of the World Cup match. இந்த கிரிக்கெட்டர் மட்டும் தான் தன்னோட ஃபைனல் வேர்ல்ட் கப்போட ஃபைனல் மேட்ச்ல தன்னோட ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறார். Who is this person? ஷான் போலர், அந்த வேர்ல்ட் கப் சில்வா. சாரி சொல்லுங்க. அந்த வேர்ல்ட் கப்புக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லையா? இல்ல. அந்த வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ல அவரோட முதல் இன்டர்நேஷனல் மேட்ச். ஆண்டி பிஷல், யூசுப் பத்தான். யூசுப் பத்தான் கிடையாது. அரவிந்தர் டி சில்வா கிடையாது.
ஷான் பொல்லாக் கிடையாது. ஏன்னா ஷான் பொல்லாக் ஃபைனலே வரல. அரவிந்த் டி சில்வா ஃபைனல் வரப்ப அவருக்குலாம் 35 வயசுக்கு மேல. யூசுப் பத்தான் ஃபைனல் வரதுக்கு முன்னாடி நிறைய ஒன் டே மேட்சஸ்ல விளையாண்டுட்டாரு. ஆண்டி பிக்கல் மட்டும் தான் இருக்கணும். ஆண்டி பிக்கல். Unfortunately wrong answer. நீங்க ரொம்ப கிட்டக்கு வந்தீங்க. யூசுப் பத்தான் is the right answer because 2020 வேர்ல்ட் கப்ல ஃபைனல் இந்தியா vs பாகிஸ்தானோட மேட்ச்ல ஷேவாக் அடிபட்டனால யூசுப் பத்தான் will be the opener. 2020 வேர்ல்ட் கப்பா? எல்லா ஐசிசி வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் 2007 வேர்ல்ட் கப்ல வந்து யூசுப் பத்தான் தான் கிளைம் ஃபைனல்ல வந்து விளையாடுவார். 2007 வேர்ல்ட் கப்பா? ஓகே. ஃபைனல் இந்தியாவுல 2007 வேர்ல்ட் கப்ல இந்தியா ஃபைனலே போலையேங்க. ஓ 2020யா? நம்ம தாங்க முதல்ல வேர்ல்ட் கப் அடிச்சோம் 2020 வேர்ல்ட் கப். ஓ ஓகே 2020. நான் வந்து ஒன் டே இல்ல. கரெக்ட். ஐயோ நான் ஃபுல்லா ஒன் டே வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஷான் பொல்லாக் அரவிந்த் டி சில்வா ஒன் டேல. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. கிடையாது. ஐயோ இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களே உள்ள. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. கேட்காம Who faced least ball in the match and won the man of the match for his batting? இந்த பிளேயர் தான் வந்து ரொம்ப கம்மியான பால் பிடிச்சு and won the batting man of the match award. Who is this person? Is it Chris Gayle, Virender Sehwag, Adam Gilchrist, Dinesh Karthik? I think it's very simple. மூணு பேருமே அதிரடி மன்னர்கள். இதுல கெயில், கில்கிறிஸ்ட், ஷேவாக் எல்லாருமே அதிரடியா அடிக்கிற ஆட்கள். ஆனா தினேஷ் கார்த்திக் வந்து அந்த ஒரு ஃபைனல் ஒன்று அடிச்சு கொடுத்தாப்ல. 12 பாலுக்கு 30 ரன் அடிச்சு கொடுத்தாப்ல. அதனால தினேஷ் கார்த்திக்னு சொல்றேன். அகைன் தெரியல. Perfect right answer. அது 9 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருப்பாரு பங்களாதேஷ் ஃபைனல்ஸ் நிந்தாஸ் ட்ராஃபில. So he won the shortest man of the match award. Okay, next இது ஒரு funny fact as well. Which is the only ODI World Cup final had 2-time tosses? பாஸ் இதுல நல்லா ODI போட்டீங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ODI போடல, T20 போடல. இதுல ODI கரெக்ட்டா போட்டீங்க. எனிவேஸ் 2011 அதுல சங்கக்காராவும் தோனி பண்றப்ப ரெண்டு வேர்ல்ட் கப் 2 டைம் டாஸ் போட்டாங்க. அதுல சங்கக்காரால ஜெயவர்தன் தோனி. சாரி இடையில ஒரே ஒரு கேள்வி. கார்த்திகேயன் நிஷா அவங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க உள்ள ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. யார் அட்மிட் பண்றீங்க இந்த மீட்டிங்குள்ள? நான் தான் அட்மிட் பண்ணேன் முத்து. ஆனா நான் வந்து லாக் ஆஃப் ஆயிட்டேன். அந்த எக்கோ வருதுன்னு. ஓ ஓகேண்ணா ஓகே. அவங்க கேட்டுனாங்க அதனால தான். ஓ நோ ப்ராப்ளம். நான் இருந்தேன் சுகாட் சங்கம் ஐடில இருந்து லாகின் ஆயிருந்தேன் அதனால. ஓகேண்ணா ஓகே. சரி ஓகே பாருங்க. थैंक यू. கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே. ஹரிசங்கர் you are right. 2011 World Cup is the right. I'll go to the next question. கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். ஜெயவர்தன சங்கக்காரா கிடையாது. கரெக்ட். ஜெயவர்தன is another again good fact. 1996, 1999, 2003, 2011 leading run scorer for India for all the World Cup is Sachin Tendulkar. Who was in 2007? And the World Cup la நம்ம first Bangladesh oda தோத்து first round அடி ஆயிடும். Who was the leading run scorer? ஐயோ அதல யாரு? யுவராஜ் சிங், ஷேவக். இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். கம்பீர் அந்த வேர்ல்டு கப்பே விளையாடல. அகைன் ஓடிஐ தானே. ஓடிஐல கம்பீர் இந்த வேர்ல்டு கப்பே விளையாடல. ஸோ கம்பீரா இருக்க முடியாது. ஷேவக், யுவராஜ் இல்ல டிராவிட். சரி டிராவிட் எனக்கு இல்ல டிராவிட் கிடையாது. ஓடிஐ வேர்ல்ட் கப். ஓடிஐ டிராவிட். யுவராஜா, வீரேந்தர் ஷேவாகா அடிச்ச மாதிரி தெரியலையே. கேப்டனா இருந்தாரு டிராவிட். அந்த வேர்ல்டு கப் கேப்டனா இருந்தாரு. ஆக்சுவலா 99 வேர்ல்டு கப்புக்கு வந்து டிராவிட் இருந்தாரு. 99 வேர்ல்டு கப் டிராவிட் அடிச்சாரு. சந்தேகமா இருக்குதே. தெரியலையே. சேவக் டிராவிடுங்க. ஒரு ஃப்ளூக்ல தான் போடுறேன். எனக்கு உறுதியா தெரியல. ஆப்ஷன் எடுக்கலாமே. ஆமா ஆக்சுவலா அது இருக்குல்லங்க. எனக்கு அப்ப எனக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த 2 ஆப்ஷன் எடுத்துருங்க. எனக்கு அது தெரியல. மாதிரி ஞாபகமே இல்லை எனக்கு. அந்த 2 ஆப்ஷன் இதுல எடுத்துடலாம்னா அதை எடுத்துருங்க. அதை எடுத்துறாங்க. யுவராஜ் ஆர் வீரேந்தர் பேர் தான். ஓகே ஓகே நன்றி. ஓகே யுவராஜ் இல்ல வீரேந்திர சேவாக். இதுல வந்து யுவராஜ் அந்த வேர்ல்டு கப்ல இருந்தாரு. ஷேவக்ங்க. ஷேவக்னு சொல்றேன். ஷேவக் இஸ் தி ரைட் ஆன்சர். 2011 வேர்ல்டு கப் வந்து பெர்முடாவோட ஒரு கேம் இருக்கு. ஆமா ஒரு கேம் 300க்கு மேல 400க்கு மேல அடிச்சானது. பெர்முடாவோட ஒரு கேம் இருக்கும். அதுல அவர் அடிப்பார். அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்காவோட அவர் தான் 100 மேல இந்தியா அடிச்ச ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கேம் தான். Okay. Next, in recently concluded first Test Championship League, who took most wickets? Very easy. Team Saudi. Sorry, but time like that. Team Saudi. Team Saudi.
Unfortunately wrong. நாலாவது Ravi question. Ashwin கடைசி மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்து Ravi Ashwin took the wicket. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் இல்லையா? நான் தான் சொன்னேன்ல டெஸ்ட் சாம்பியன் டோட்டல் இதுன்னு போட்டிருந்தேன். லீக் கம்ப்ளீட் டோட்டல் சாம்பியன்ஷிப் லீக். நீங்க ஃபைனல்னு போட்டாலே டீம் சவுதி கிடையாது. அப்படி ரவி அஸ்வின் தான் இந்த க்ளூல. ஏன்னா பேட் குமின்ஸ் ஃபைனல்ல வந்து ஃபைனல்ல டீம் சவுதி நிறைய விக்கெட் எடுத்தாரு. ஃபைனல்ல ஜெய்மிசனும் டீம் சவுதி நிறைய விக்கெட் எடுத்தாங்க ஃபைனல் மேட்ச். விஸ்வா ஆனா நீங்க அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேட் குமின்ஸ் எல்லாரும் அதாவது லீக் டோட்டல் லீக். விஸ்வா இவர் ஃபோர்த் क्वेश्चनக்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் தான கவுண்ட் ஆயிருக்கு. நம்ம 30 வரணும். 50க்கு 30 வரணும். ஷேவாக் சொன்னேன். தேவாக் சார் கரெக்ட் ஆன்சர் பண்ணாரு. ஓகே 2 3 4 கரெக்ட் பண்ணாரு. 1 and 5 தப்பு. ஆமா. நான் தப்பா அத கிளிக் பண்ணிட்டேன். ஷேவாக் பதிலா யுவராஜ் நான் கிளிக் பண்ணிட்டேன். யா ஓகே நெக்ஸ்ட் மெய்யனா உங்களோடது வாங்க ரெடி. சோ ஃபார் ஸ்ரீ 30 பாயிண்ட்ஸ், ஹரிசங்கர் 30 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்காங்க. ஐ குரூப் 2 தமிழ் சினிமா ஃபேக்ட்ஸ் இல்ல கிரிக்கெட் ஃபேக்ட். ஓகே இல்ல வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? பாலிடிக்ஸ், ஜெனரல் ஃபேக்ட்ஸ். ஆஹா சோதிக்கிறீங்களே. நம்மளுக்கு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ஆனா தூரம். இது ஸ்டுட்கார்ட் இல்ல ஜெர்மனின்னு வெச்சுக்கங்க. இது ஜெர்மனின்னு வெச்சுக்கங்க. ஸ்டுட்கார்ட் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவல் ஜெர்மனி. டோட்டல் ஜெர்மனி. அப்படிங்க. ஓகே சோ பாலிடிக்ஸ் போலாங்க. பாலிடிக்ஸ் சூப்பர். Favorite topic. Politics should be easy, not tough. அப்படியா? பாப்போமே. நமக்கு அவ்வளவு தூரம் தெரியணுமே. Okay. Only politician whose nomination was rejected still became CM of Tamil Nadu. Nomination பண்றதுல ரிஜெக்ட் பண்ணாங்க. Okay. Yeah. But still became CM of Tamil Nadu. பன்னீர்செல்வம், ராஜாஜி, காமராஜ், ஜெயலலிதா. ஐடியா இல்ல. ரெண்டு ஆப்ஷன் தூக்கிடுங்க. ஓகே ஜெயலலிதா, ரோ பன்னீர்செல்வம். ஜெயலலிதா. Jayalalitha is the right answer. 2001 தான் நினைக்கிறேன். அப்ப வந்து அந்த கேஸ் நடக்கும். அந்த கேஸ்னால அவங்க நாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. Okay. So luck worked. What was the major conflict between Kamaraj and Rajaji to split the Congress? Is it a non-Brahmin Congress faction, illa renaming of Madras to Tamil Nadu, illa anti-cow slaughter, illa Kulatolil Kalvi issue? Which was the major conflict between Kamaraj to split from Congress? Rajaji எதிர்த்து ஒரு வெளில வந்தார். குலத்தொழில் கல்வி. Exactly, குலத்தொழில் கல்வி was the biggest one. Yes. அதனால தான் ஒரு வெளில வந்தார். That's the reason he opened mini school. That's the main theme. And only governor to reign in Tamil Nadu for 2 times. எல்லா கவர்னரும் வந்துட்டு போயிருவாங்க. ஆனா the only governor Tamil Naduக்கு 2 தடவை கவர்னரா வந்திருக்காரு. Is it Fatima Bibi, Sujit Singh Barnala, Rosaya or Banwarirlal Purohit? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பட் இருந்தாலும் இப்போ இன்னும் ஆப்ஷன் இருக்கு. எனக்கு எலிமினேட் பண்ணலாமா 2 ஆப்ஷன்ஸ்? இல்ல முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம். அடுத்து அப்ப வந்து பர்னாலா. பர்னாலா இஸ் தி ரைட் ஆன்சர். 2 டைம் பண்ணிருக்காரு. அவர் மட்டும் தான் பண்ணிருக்காரு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन. Who was the first president of திராவிட முன்னேற்ற கழகம்? Not தலைவர். First president of அந்த கட்சிக்கு முதல் பிரசிடென்ட் யார்? Is it EVK சம்பத், அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, VR நெடுஞ்செழியன்? யாரு? ஓ பிரசிடென்ட் ஆஃப் DMK நெடுஞ்செழியன். ஒரு டைம் கூகுள் பண்ணிக்கலாம், ஒரு டைம் வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப்ல. ஆமா எல்லா ரவுண்ட் சேர்த்து 2 क्वेश्चन சேர்த்து. அப்படி ஒரு பதிலே வரலையா கூகுள்ல? சரிங்க. சோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அண்ணாதுரைங்க. ஹிஸ்டரி தெரிஞ்சா கூட தான். அண்ணாதுரை ரொம்ப க்ளோஸ் கால் பட் இட் வாஸ் ராங் ஆன்சர். இதுக்கு ஹிஸ்டரி என்ன அப்படின்னா
அண்ணாதுரை தான் வந்து நான் என்ன ஹிஸ்டரின்னு சொல்லிடுறேன். அண்ணாதுரை பார்ட்டி ஃபார்ம் பண்ணிடுவார். பெரியார்ட்ட இருந்து பிரிஞ்சு ஏதோ இஷ்யூனால பிரிஞ்சு வெளில வந்துருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தீக்கால இருந்து வெளில வந்துரும். ஆனா அண்ணாதுரை அந்த டிஎம்கேக்கு பிரசிடென்டே போட மாட்டார். பிரசிடென்ட் வில் பி எம்டி. ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா பெரியார் எப்படியும் டிஎம்கே வந்து சேர்ந்துருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஆனா அண்ணாதுரை இறப்பு வரையும் அவர் சேரவே இல்லை. அப்புறம் கருணாநிதி டேக் ஓவர் பண்ணுவார். சோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் டிஎம்கே வாஸ் ஆல்வேஸ் கருணாநிதி. சரிங்க. even though leader வந்து அண்ணாதுரை. Okay, next what's the name of non-political party formed by Periyar? Sorry, என்னங்க? What was the name of the non-political party formed by Periyar? Periyar. திராவிடர் கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி. திராவிட கழகம் தீகாவா, ஜஸ்டிஸ் பார்ட்டியா, டிஎம்கேவா? நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே. திராவிடர் கழகம் தான். ஆமா, நான் பொலிட்டிக்கல். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே ஆரம்பிக்கல அவரு. Perfect. Yes, your right answer. So நீங்களும் 30 மதிப்பெண். என்னது ஃபர்ஸ்ட் ஆன்சர் தப்பா? ஆமா. இல்ல அவருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். மெய் 40 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? இல்லையே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? ஒரே நிமிஷம், let me go to the politics. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணாரு. யா, ஜெயலலிதா. ஓகே. let me go. நான் திருப்பி அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஹெரிடிட்டி ஒன்லி இதுவும் பர்னாடா தானே சொன்னீங்க? ஓகே, நான் இதை வச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு இங்க இதாகும். இது வந்து அண்ணாதுரை சொன்னீங்க. அண்ணாதுரை தப்பா சொன்னாமா? நெக்ஸ்ட் வந்து தீகா சொன்னீங்க. ஓகே, திராவிட கழகம். ஓகே, now you will be 40 points. நெக்ஸ்ட் நம்பி, உங்களோட டர்ன். ஓகே. தமிழ் சினிமா ஃபேக்ட்ஸ், கிரிக்கெட் ஃபேக்ட்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஜெனரல் ஃபேக்ட்ஸ் நான் வெளியே கிடையாது. பாலிடிக்ஸ் எடுத்துட்டேன், மீட்டிக்கிட்டாரு. ஜெனரல் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். சூப்பர். ஓகே, இது சிம்பிளா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, வாட் இஸ் தி சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் டிப், வாட் இஸ் இட்? இஸ் இட் தனுஷ்கோடி, இந்திரா பாயிண்ட்? Perfect. Indira Point is right answer. Okay, where is the only Indian air base located outside India? India out vella irukra one Indian air base. Tajikistan is the right answer. Wow, impressive. Which incident marked as end of communism in Soviet Union? The collapse of Berlin Wall. திரும்பி क्वेश्चन கேக்குறேன். It's not end of communism in the world. It's the end of communism in Soviet Union at 1989-1990. எனக்கு இது ஆப்ஷன் தான். அப்படி இல்லாத பட்சம் வந்து மெக்டொனால்ட்ஸ் ஓபன் மாஸ்கோ தான் இருக்கும். Yeah, உங்க ஆன்சர் ப்ளீஸ். மெக்டொனால்ட்ஸ் ஓபன்ஸ் இன் மாஸ்கோ. Exactly, McDonald's இந்த ஓபன் பண்ணாங்க 1989ல. So that was as the end of communism in Soviet Union. Even though Berlin Wall அதுக்கு முன்னாடி நடந்தா கூட communism was still going on, but McDonald's வந்து ஓபன் பண்ணுவாங்க. So IBM conducted a chess game between IBM processor with Garry Kasparov, who was a champion that day. How was the chess computer called as? Deep Blue. Deep Blue is the right answer. யாருகிட்ட? And last question. Cards land, we have 4 kings: Alexander the Great, Julius Caesar, biblical king David. Who is the 4th king represented? Akbar the Great, Leonidas king of Sparta, Napoleon the Great, Karl the Great. Okay, Akbar கிடையாது, நெப்போலியன் கிடையாது, லியோனிடஸ் 50-50 போறேன். இத சொல்லக்கூடாது. கிறிஸ்மஸ் உசாரா இருக்கீங்க. சார்லி மங்கலே இந்த கார்ல நீங்க சொல்லிருக்க கூடாது கதை. இந்த சார்லி மங்கலே போடுங்க. ஓகே, யூ ஆர் ரைட். Karl the Great is from Germany. அவர் இங்க தான் பக்கத்துல தான் அவரோட மியூசியம் இருக்கு. He is considered as the 4th king in the card set. Oh, and so it's good that you got 50 out of 50. Super நம்பி கலக்கிட்டீங்க. நான் தெரியல. Something system error. கலக்கல்.
ஓகே, I'll go again to ஸ்ரீ. ஸ்ரீ, உங்களோட क्वेश्चन இந்த டாப் 4ல ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ணலாம். என்ன இருக்கா? ரெண்டு ரவுண்டுங்களா? சொல்லவே இல்ல. 2 ரவுண்டு. இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு லைஃப் லைன் இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கா? கூகுள்ல சர்ச் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே Will you இல்ல type? ஒருத்தனா? ஓகே. Yes, உனக்கு ஏதோ ஒன்னு எடுத்துக்கோ. அவார்ட்ஸ்ங்கிறது என்ன அவார்ட்ஸ் இது? நார்மலா யார் என்ன அவார்ட்ஸ் வாங்குனாங்க? ஜெனரல் நோபல் பிரைஸ், நம் நார்மல் அவார்ட்ஸ் இல்ல, ஜெனரல் அவார்ட்ஸ். ஓகே. ஓகே, ஜெர்மனி. ஓகே, பெர்ஃபெக்ட். We'll go to Germany. Okay, good question. Okay, how many countries does share borders with Germany? Germany எத்தனை country border share பண்ணுது? No time. Okay. போய் கூகுள் மேப்ல ஓபன் பண்ணா டக்குன்னு சொல்லுமா? எத்தனை கண்ட்ரி? இதுக்கு கூகுள் ஓகே 6. ஓகே, அப்ப நீ கூகுள் செக் பண்ணிட்டு you can answer it within 1 minute. இல்ல இது கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ. இல்ல இது யூஸ் பண்ணிக்கலாம். யா, இல்ல நான் நெக்ஸ்ட்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு क्वेश्चन தான யூஸ் பண்ண முடியும். ஆமா, ஒரு क्वेश्चन தான் யூஸ் பண்ண முடியும். 6 அப்போ. 6 is the wrong answer. 9 actually. Okay. If administrative capital is Berlin for Germany, what's the financial capital of Germany? Frankfurt. Frankfurt is the right answer. Yes. Okay. Who created Free Indian Legion to support Germany in the Second World War? இந்தியால இருந்து வந்த ஒரு பர்சன் இங்க வந்து நாசியோட சேர்ந்து ஒரு 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 ஒப்பந்தம் பண்ணுவாங்க. And he got prisoners from Germany. Who is this person? Is it Sardar Vallabhbhai Patel, Subhash Chandra Bose is the right answer. He merged with Nazi, yes. And in 1956, another interesting question. In 1956, the first Indo-German agreement was signed in Bonn, near Cologne, in West Germany, to establish an higher education engineering in India. First Indo-German ante வந்து ஒரு higher education சம்பந்தப்பட்டதுதான். அது என்ன ப்ராஜெக்ட்? Is it Anna University Madras, IIT Madras, Daimler Technical Center Madras, Powerloom Technology Coimbatore? Which was the sign? Powerloom Technology Coimbatore. I'm sorry, IIT Madras was the first initiative taken by Germany. Yeah. First 20 lab and faculty was supported by Bonn from Germany. அடுத்தது, another interesting question. All churches were bombed during Second World War except one church. This church, okay, time போயிட்டு but I wait பண்ணலாம், முடிச்சு நான் சொல்றேன். I can skip it. 1 minute. Let me stop my ஒரே நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். நீ இதுல கண்ணு கடுத்து போல உங்களுக்கு? கண்ணை கட்டலீங்க, லைட்டா தலை மாதிரி வெளிச்சிட்டு வந்துச்சு. சான்ஸே இல்ல. செம ப்ரிப்பரேஷன் விஸ்வா. நான் நினைச்சேன் தமிழ் சினிமா ஃபன்னி யாரும் சூஸ் பண்ணாங்க. நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. கார் கலர் கேட்டா எல்லாம் எடுக்க மாட்டேன். இந்த क्वेश्चन ரொம்ப முரட்டத்தனமான क्वेश्चन. ஐம்புர்கன் டெஸ்ட் மாதிரி இல்ல வெஸ்டனே. பாலிடிக்ஸ் எடுத்தோம், நம்ம ஜெர்மனி தான் எடுத்தோம். ஓகே, ஜெர்மனி. ஸ்ரீ லைஃப் லைன் இருக்கு, யூஸ் பண்ணுங்க. இன்னும் இது கூகுளா இல்ல கூகுள் தானே? இல்ல, ஐ திங்க் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. சோ ஜெர்மனி. ஓகே, நீங்க வந்து 6 சொன்னீங்க. ஓ, அதுவும் இருக்கா? கூகுள் மட்டும் தான இருக்கு. ஓ, கூகுள் மட்டும் இருக்கா? ஆமா, அது சந்திரபோஸ். ஓகே, பவர்லூம் சொன்னீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. All churches were bombed during Second World War except one.
இது வந்து இங்கிலாந்து பீப்புள் வந்து அந்த செகண்ட் கண்ட்ரிஸ் வந்து இந்த சர்ச் தான் ரெஃபரன்ஸா வச்சு தேவர் அட்டாக்கிங். விச் சர்ச் வாஸ் இட்? அதனால அந்த சர்ச் மட்டும் அட்டாக் பண்ணவே இல்லை. இஸ் இட் Dresden Frauenkirche, Cologne Cathedral, Freiburg Münster Cathedral, Stuttgart Johanneskirche, half broken church? Which church was it? இது கூகுள் பண்ணிக்கிறேன். யா, எனக்கு தெரியல, அது கிடைக்க போட உனக்கு. அதுதான் இதுக்கு அந்த நானும் சர்ச்சில் போனா மட்டும் தான் உனக்கு கிடைச்சிருக்கும். Okay, your time starts now. 1 minute நீ ஆன்சர் பண்ணணும். ஓகே. இப்படியெல்லாம் கூகுளுக்கே தெரியல. விஸ்வா யாருங்க அப்படி எடுத்திருக்கிறாரு கேள்வி? சர்ச் பண்ணிக்கோங்க முடிஞ்சா அப்படிங்கிற ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சுட்டு கேள்வி வந்து நுனி நுனி கேட்கிறாரு. கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கும். Interesting formation. இன்னும் 20 seconds இருக்கு. ஓகே, ஆப்ஷன்ஸ் என்னது? ஓகே, Dresden Frauenkirche வச்சுக்க. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி ராங். நீங்க பாத்தீங்கன்னா கொலோன் கத்தீட்ரல் தான் வந்து அவங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். கொலோன் கத்தீட்ரல் மட்டும் பாத்தீங்கன்னா பிளாக்காவே இருக்கும். ஓகே, சோ கொலோன் கத்தீட்ரல் இஸ் தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அத ரெஃபரன்ஸ் வச்சா எங்க வெஸ்ட் நார்த்னு சொல்லிட்டு அவங்க யார் பாம்பிங் பண்ணுவாங்க. ஓகே, இது என்னோட சோ அவுட் ஆஃப். கொலோன் கத்தீட்ரல் இஸ் தி ரைட் ஆன்சர். சோ anyway you got 20 points. ஓகே. சோ ஸ்ரீ நீங்க மொத்தமா 50 மார்க் வாங்கிருக்கீங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹரிசங்கர். ஹரி, உங்களோட கிரிக்கெட்டா? அதுதான் நமக்கு வாழ்வு சாவனா அதுலயே போவோமே. ரைட்டுங்க, கிரிக்கெட் தான். ஓகே then. Okay, let's go to cricket. A score of நான் ஏன் 111 by a batsman or a team is known as, is it a Bowden, Chinaman, hat-trick or Nelson? நெல்சன். இப்போ மூணு சாரி நெல்சன். நெல்சன் is the right answer. 111 ஸ்கோர் எங்க ஸ்கோர் போர்ட்ல ரீச் ஆச்சுனா அது நெல்சன் மென்ஷன் பண்ணுவாங்க. எஸ். How famously India and South Africa test series named as? Is it Republic Trophy, Freedom Trophy, Unity Trophy, the Ashes? India, South Africa. ஃப்ரீடம் ட்ராஃபி. Freedom Trophy, yes. Mandela and Gandhiயோட ஞாபகமா வச்சிருப்பாங்க. Freedom Trophy, yes. Whose memorandum is celebrated or organized as a pink day on 3rd day of every New Year test in Sydney? சிட்னியோட டெஸ்ட் எவ்ரி நியூ இயர் டெஸ்ட் தான் சிட்னியோட டெஸ்ட். ஆன் 3rd day அவங்க எப்பயுமே பிங்க் ட்ரெஸ் போட்டு தான் ஆடுவாங்க. லைக் பிங்க் ஸ்பிட்ச் ஆயிடும். ட்ரெஸ் ஒயிட் தான், பட் பீப்புள் வில் கம் இன் பிங்க் ட்ரெஸ். பால் வில் பி தி அட்வர்டைஸ்மென்ட் போர்டு, எவ்ரிதிங் வில் பி டர்ன் இன்டு பிங்க். யாரோட ஞாபகத்துமா அது பண்றாங்க? வைஃப் ஆஃப் கிளென். இஸ் இட் வைஃப் ஆஃப் அலன் பார்டர், வைஃப் ஆஃப் ஷேன் வார்ன், வைஃப் ஆஃப் கிளென் மெக்ராத், வைஃப் மெக்ராத்தோட வைஃப்ங்க. மெக்ராத்தோட வைஃப். யா, அவங்க கேன்சரோட இறந்தனால அது ஞாபகத்துமா பிங்க் டே செலிப்ரேட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. How does left-handed batsmen are commonly known as? Southpaw, northpaw, slinger, enigma? சவுத்பா. Southpaw is the right answer. ஹரி Boxing la use பண்ற term. So left-handed use பண்ற southpaw. How was Daryl Happer? Daryl Happer is a famous umpire. Infamous wicket to Sachin Tendulkar called. Is it shoulder before wicket, hit wicket, upsetting the ball, late entry to the ground? It was a very famous wicket. Infamous wicket. ஓகே, இதுல ரெண்டு ஆப்ஷன் delete பண்ணிக்கலாமா? இல்ல, நீங்க ஆல்ரெடி கூகுள் சூஸ் சர்ச் பண்ணீங்க. பண்ணலாமா? பண்ணீங்க. இந்த ரவுண்ட்ல புரியல எப்படி? யா, கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் கூகுள் சர்ச் நான் பண்ணிக்கிறேன். Okay, so your time starts now.
ஷோல்டர் பிஃபோர் விக்கெட்ங்க. ஷோல்டர் பிஃபோர் விக்கெட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஒரே ஒரு தடவை தான் ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்ல நடந்திருக்கு ஷோல்டர் பிஃபோர் விக்கெட் which was given to Sachin Tendulkar. So you scored 50. So altogether you scored 80 points. So last two options. Award or Tamil cinema funny? நீங்கனா தமிழ் சினிமா ஃபன்னியா? இப்ப இல்ல அது இல்ல இப்ப நான் என்ன சூஸ் பண்றேங்கறத விட நான் இத கார்த்தி எதுல மாட்டி விடலாம்னு பாக்குறேன். ஓகே நல்லா இருக்கு நீ கூத்து. கார்த்தி வந்து இன்டெலெக்சுவல் அவார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். நான் சரி லெட்ஸ் கோ ஃபார் தமிழ் சினிமா ஃபன்னி. அப்பலாம் இல்ல உங்க இஷ்டம். ஓகே சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. முத்து வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் லைன் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஆனா ஈஸி உங்களுக்கு இது யூடியூப்ல போனீங்கன்னா கிடைச்சிரும். சரி சொல்லுங்க. முத்து வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி சாங் அப்ப ஒருவன் 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 பாட்டுல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோட ஆடுவாரு. அவங்க எந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்? which college they belong? நான் படிச்ச காலேஜ் ராமகிருஷ்ண மிஷன். சூப்பர் ராமகிருஷ்ண காலேஜ். அடுத்தது சொப்பன சுந்தரி வந்துட்டாங்க. இந்த கார் நல்லா பாத்துக்கங்க. இந்த क्वेश्चन இஸ் வாட்ஸ் தி பிராண்ட் ஆஃப் சொப்பன சுந்தரி கார்? Chevrolet, Mercedes, Ambassador, Fiat. Ambassador இல்ல Mercedes இல்ல Chevrolet Fiat-ஆ? Fiat Padmini இல்ல Chevrolet. Chevrolet is the right answer. ஓகே இது பாத்துக்கங்க. சோ நேசமணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உடைஞ்சு போன கடிகாரம் எத்தனை வருஷம் ஓல்ட் கடிகாரம்? 200 years. ராதா சொல்லுவாரு 200 years is the right answer. Yes. ராகவன் வந்து இவன்ட்ட வந்து பேசுவார்ல. சோ ராகவனுக்கு வந்து ராயபுரம் மணி வந்து அந்த கண்ணுக்கு எவ்வளவு பிரைஸ் கொடுத்திருப்பாரு? 3 lakhs, 4 lakhs, 5 lakhs, 10 lakhs. ஐடியா இல்ல. 10 லட்சம். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, கூகுள்ல சர்ச் பண்ணலாம். இதெல்லாம் ஆப்ஷன் இது கூகுள்ல வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். யூடியூப்ல அடிச்சா வரும்டா. ஓகே டைம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஆடியன்ஸ் ஹெல்ப்லாம் இருக்கா? எடுத்தீங்க. ஆடியன்ஸ் தான் கேக்குறேன். எனக்கு ஒன்னும் ஐடியா இல்ல. ஆடியன்ஸ் ஹெல்ப் பண்ணலாமா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டேன். சரி 5 லட்சம் போடுங்க. போன போகுது. 5 lakhs is the right answer. Yeah. 5 லட்சம் கேட்பாரு. ஓகே ஃபைனல் ஒன், ஃபைனல் क्वेश्चन. பாஷா மாணிக்கம் வந்து மாணிக் பாஷாவா மாறிடுவாரு. ஏன் மாறவனா ஒரு ஃப்ரெண்ட கொன்றுவாங்க. பாஷா was a surname. What was his first name? ஒரு ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன? Is it Akbar Basha? Anwar Basha is the right answer. Yes. நெய் நானே எடுத்து பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு. நீங்க கோத்திட்டு இருக்கீங்க. புரிஞ்சுங்க. ஏங்க தமிழும் சினிமாவும் ஓகே பெர்ஃபெக்ட். சோ थैंक यू. ஓகே இப்போதைக்கு ஹரிசங்கர் 80, மெய்யண்ணா 90. And last நம்பி உங்களுக்கான क्वेश्चन goes to awards. வேற வழியே கிடையாதுதான். Who is the only person to receive Oscar and Nobel award? Actually ரெண்டு பேர் வாங்கிருக்காங்க. ஆனா he was considered to be from same field. So who is the only person to receive Oscar and Nobel award? ரொம்ப ரேர் காம்பினேஷன். ஆஸ்காரோட வாங்குறது, நோபல் பிரைஸ் வாங்குறது. ரூட்டர் கிளிப்பிங் இருக்க வாய்ப்பு இல்லை. ஜேக்கர் ரோலிங் வாய்ப்பே இல்லை. நோபல் வாங்குறதுக்கு ராபர்ட் பெர்னாஷா, ஜான் மில்டன் ட்ரை பண்ணிருப்பேன். John Milton is the wrong answer. Life of Paradise நினைச்சிருப்பீங்க நீங்க. ஆனா ஜார்ஜ் பெர்னாட் ஷா was the right answer. Okay. Okay. Only non-Indian, not born Indian to receive Nobel Prize for India. நான் திரும்பி क्वेश्चन சொல்றேன். Only non-born Indian to receive Nobel Prize for India. Dalai Lama, Rudyard Kipling, Mother Teresa, Venkatramana Ramakrishnan.
மதர் தெரேசா. மதர் தெரசா இஸ் ரைட் ஆன்சர். எல்லாருமே வாங்கியிருக்காங்க. இதுல இருக்கிற எல்லாருமே ஐ மீன் ருடியார்ட் கிப்ளிங் இந்தியாக்காக வாங்கியிருக்காரு. பட் ஹி வாஸ் பார்ன் ஃப்ரம் பிரிட்டிஷ் இந்தியா. தலைலாமா அவர் வந்து வேற நேபாள் தான். பட் அவர் வாங்கினப்ப வந்து இந்தியாவோட ரெசிடென்டா இல்ல. சோ மதர் தெரசா இஸ் ரைட் ஆன்சர். Who is the first person to receive Bharat Ratna Award in 1954? Vidyachari, Radhakrishnan, Sir C.V. Raman, Rabindranath Tagore. ராதாகிருஷ்ணன். Radhakrishnan was wrong answer. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் 3 பேர் நாமினேட் ஆவாங்க. 3 பேருமே தமிழ் ஆட்கள் தான். All the 3 are from Tamil Nadu. Okay. Only Tamil song to be nominated at Oscars. Oscar nominated na only Tamil song. Indian la vara kappaleri poyachi, Slumdog la vara Jai Ho, Life of Pi la vara Lullaby, Bloodstone வந்து எங்கே போகுது? இப்படி கொத்து விட்டீங்களே. அப்படி தமிழ் பாட்டால் தெரியல. பிளட்ஸ்டோன் அவ சரி லைஃப் ஆஃப் பே போறேன். லைஃப் ஆஃப் பே பாம்பே ஜெயஸ்ரீ பாடின பாடல். எஸ் லல்லபி. ஆக்சுவலா அது இங்கிலீஷ் படம். ஆனா அதுல ஃபர்ஸ்ட்ல வர்றது வந்து தமிழ்நாட்டுல பேஸ் பண்ணி வரும். பாண்டிச்சேரி பேஸ் பண்ணி. அதுல முதல்ல வர்றது வந்து ஆறாவது ஒரு பாட்டு. தட் வாஸ் நாட். And who is the first Tamil born to be nominated for Academy Award? A.R. Rahman, Leon, Ashwin Leon, Vanitha Rangaraj. Okay. Yeah, Google. Yeah. Okay, your time starts now. அடடா ஐயோ கூகுள்ல கனவு காணோம். 20 seconds actually, 40 more seconds. ஐயோ Last 20 seconds. Last 10 seconds. Yeah, உங்க ஆன்சர் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் அக்காடிமா சார். அஸ்வின் லியோன்னு நினைக்கிறேன். கூகுள பண்ண முடியல. ஓகே, வனிதா ரங்கராஜ் வாஸ் தி ரைட் ஆன்சர். அவங்க ஷ்ரெக்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டிக் ஃபிலிம்காக she was the first one to get nominated. She is from Tiruchi, அமெரிக்கால போயிட்டு she worked for it. Okay. So unfortunately நம்பி லாஸ்ட் 20 points தான் வாங்கிருக்கீங்க. So the next round க்கு மூவ் ஆக போறது மெய்யனா with 90 and ஹரிசங்கர் with 80 points. Congrats. So the last round screen stop பண்ணிங்க. So last is between Harishankar with me. So ஹலோ விஸ்வா. So ரெண்டு பேரும் உங்க கூகுள் chat சிவா ஏதாவது சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சிவா? பாரத் ரத்னா அவார்ட் வின் பண்ணவங்க வந்து ஃபர்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் இல்லையா? இல்ல, அது வந்து ராதாகிருஷ்ணன், கோபாலாச்சாரி, அப்புறம் இன்னொருத்தவங்க அந்த ராஜாஜியா, 3 பேரும் சிவி ராமன். மூணு பேர் வந்து 1954ல. யா, 3 பேரும் 1954. பட் நம்ம பத்மா அவார்ட்ஸ் கவர்மெண்ட் ராதாகிருஷ்ணன் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இல்ல அது வருது. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் பாத்தீங்கன்னா இவர்தான் கோபாலாச்சாரி. ஏன்னா இல்லையே விக்கிபீடியா பேர் சொல்லுங்க. நான் கூட பார்த்தேன். he was the chief minister நினைக்கிறேன். அந்த மெட்ராஸ் பிரசிடென்ட் சீஃப் மினிஸ்டர் அவர்தான் இருப்பாரு. so he was the one. okay last மெய்யனா ஹரிசங்கர், உங்களுக்கு லாஸ்ட் what to say rapid fire question.
நான் ஒரு क्वेश्चन கேட்கிறேன். whoever gives the first correct answer will get 10 points. அவ்வளவுதான். சோ நீங்க ரெண்டு பேரும் மொத்தம் எத்தனை chat question boxல இருக்கும்? போய் ஆன்சர் பண்ணலாம். ஓகே. மொத்தம் எத்தனை क्वेश्चन இருக்கும்? ஒரு நிமிஷம். 10 question பிளான் பண்ணிருக்கேன். 10 questions. right. Yes. ஓகே. ரெடியா? ஓகே. சரி. Roman letter of 1000. What is the Roman letter of 1000? தெரியாது. ரோமன் லெட்டர் ஆஃப் 1000 கூல் பண்ணலாமா? என்ன அது எக்ஸி என்னமோ வச்சிருக்கீங்க. எதுனா நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் யாரு கொடுக்குறாங்க அவங்க தான் winner. சாட்ல தெரியுதா அடிக்கிறது? ஹரிசங்கர் right. தெரியுதுங்க. M is the right answer. M is the right answer. ஹரிசங்கர் 10 points. நான் ஆக்சுவலா கேள்வி யாரா எழுதுவாங்கன்னு நான் நினைச்சேன். நான் அப்படிதான் அந்த क्वेश्चனை ஃப்ரேம் பண்ணேன். ஓகே. எப்படி கே. நான் யாரா கேடு போடுவாங்க. ஏன்னா நம்ம போடுவோம்ல 2k 3k ன்னு போடுறதுனால நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்கன்னு okay, நினைச்சேன். ஆனா நீங்க எக்ஸின்னு எதுக்கு போட்டீங்க? எக்ஸின்னு எதுக்கு போட்டீங்க? 10 செஞ்சுரிஸ். செஞ்சுரி 10 எக்ஸ்டீன் போட்டு. நான் உண்மையா சொல்றேன். நீங்க அடிச்சோட நான் क्वेश्चन தப்பா ஃப்ரேம் பண்ண போய் நான் போய் செக் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப கூகுள்ல. Okay, next question. Only town in Tamil Nadu running with 5 rivers. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே டவுன்ல தான் 5 ரிவர் போகுது. அபிஷியல் தமிழ் வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் படி இருக்கிற 5 prominent rivers running here. Only town, not city. Like Tiruchirappalli will be a city, a town name. ஓ அந்த மாதிரியா? Particularly town name. அந்த ஊர் பேரே அதை வச்சு தான் வரும். அதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அது நான் வளர்ந்த ஊரு, அதனால சொல்றேன். ஐயோ உங்களோட ஹிஸ்டரி நமக்கு தெரியாம போயிடுச்சு. எந்த ஊருக்காரங்க நீங்க? எத்தனை ஆன்சர் வேணா கொடுங்க. கரெக்ட் ஆன்சர் வரும் பாயிண்ட். பாஞ்சாலக்குறிச்சியா? 5ன்னு வந்தா பாஞ்சாலக்குறிச்சியா? இல்ல இல்ல. சும்மா அடிச்சிட வேண்டியதானே. ஓகே, லாஸ்ட் 1 minute. திருவையாரா? இந்த அப்பா போட்டு நினைக்கிறேன். 5 6 திருவையாறு is the right answer. Exactly. திரு plus 5 plus 6 திருவையாறு. சூப்பர். Exactly. காவேரி, குடமுருத்தி, வெண்ணாறு, வெட்டாறு and one more river. இந்த 5 ஆறு ஓடுது. அந்த மயிலாடுதுறை திருவையாறு அந்த ஏரியா பக்கம் தான் அதெல்லாம் இருக்கும். ஓகே. அங்கதான் நிறைய தண்ணி இருக்கிற இடம் காவேரி. நான் திருவையாறு தான். I'm from திருவையாறு. அங்க உங்க நீங்க எல்லாம் குளிச்சு குளிச்சு வச்சாருங்க. Another question. What's the chemical formula for carbonated water? Water ke H2O. What is the chemical formula for carbonated water? கார்பனேட்டட் வாட்டரா? CO2 தான் தெரியும். கார்பன் டை ஆக்சைடு அத தாண்டி எதுவும் தெரியாது. Sparkling water. அவ்வளவுதான், ரெண்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடிச்சு விட்டாச்சு. ஸ்பார்க்லிங் வாட்டரோட ஃபார்முலா. தப்பு தப்பு தப்பு. உங்க விண்டோ காணப்போ. மெயின் ஆன்சரே வரலையே. போட்டேன். H2CO3 is the right answer. Exactly. H2O Google. plus CO2. H2CO3. மெய்யனா 10 points. Google. Okay. Only person to play FIFA World Cup and Cricket World Cup. Only player to play FIFA World Cup and Cricket World Cup. Who is the person? Who is the player? No idea. Google இருக்க துணை பயமே. டாக்டர் அடிச்சா வருமான்னு தெரியல ஆன்சர். Vivian Richards is the right answer. Vivian Richards played FIFA World Cup as well as Cricket World Cup. You're right. Google தான். Google ஆண்டவர். First cricketer as a BCCA president. Who is the first cricketer to become a BCCA president? Cricketer.
ராங் ஆன்சர். ஓ, கவாஸ்கர் இஸ் தி ரைட் ஆன்சர். பெர்ஃபெக்ட். ஓகே, இப்போ கொஞ்சம் ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன் பண்ணிக்கலாம். என்ன கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்க, நோ ப்ராப்ளம். இப்போ 5 क्वेश्चन முடிஞ்சிருக்கு. இதுல இருந்து ஹரிசங்கர் 30 பாயிண்ட்ஸ், மெய்யானா 20 பாயிண்ட்ஸ். இனிமே நீங்க ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் டைப் பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைப் பண்ணி ராங்னா only other person can go it. அவ்வளவுதான். ஓகே இன்ட்ரஸ்டிங். ஓகே. ஓகே. 6th question. Only EU country does not imply daylight saving. Daylight saving இந்த country இந்த யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும் தான் கிடையாது. ஹா, இன்ட்ரஸ்டிங். டைப் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் அனுப்புறேன். தெரியல நமக்கு. யார் ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் வெயிட் பண்றீங்க. இது கண்ட்ரி இல்லையே, இருந்தா தானே சொல்ல வைக்க. சீக்கிரம் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. சரி பாப்போம். போர்ச்சுகல் ராங் ஆன்சர். ஹரி உங்களோட சாய்ஸ். அடடா, ஆன்சர் கிடைச்சு விட்டு வச்சுட்டேன். அதோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா வந்துடல. கிரிமியானா அது உக்ரைன் லுத்தன்ஸ்க் ஏதோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை? ஓகே ஸ்டாப். அவருக்கு தெரியலனா இன்னொரு அட்டெம்ப்ட் எடுக்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. நீங்க தெரியலனா கோ ஹெட். ரஷ்யா யூஏ கிடையாது. நான் சாரி. ரஷ்யா யூரோப்ல வரும், யூரோப்புக்குள்ள வரும், பட் இட்ஸ் நாட் பிலாங் டு தட். சோ ஆன்சர் இஸ் ஐஸ்லாண்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. இது ரொம்ப ஈஸி. ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் woman CM in Tamil Nadu. ஜானகி ராமச்சந்திரன் is the right answer. Okay. So May and Harishankar both are 30-30. Last maybe last 3 question. நீங்க ஆன்சர் பண்ணணுமா டைப் படிக்கணுமா? ஏன்னா நான் டைப் படிச்சிட்டேன். நீங்க டைப் படிக்க சொன்னீங்க, டைப் படிச்சேன், ஆன்சர் பண்ணல. காஃபி வந்துச்சு, நான் ஆன்சர் பண்ணிட்டேன். டைப் படிக்க தான் சொன்னீங்க, டைப் படிச்சேன். இல்ல ரூல்ஸ் படி போற மாதிரி அது கூட எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். இல்ல எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஓகே, இனிமே டைப் படிங்க. இனிமே டைப் படிக்கலாமா? லாஸ்ட் 3 குடிக்க வேணாங்க நீங்க. ஓகே படிங்க. Which continent has more countries? தப்பு. ஹரிசங்கர். Africa is the right answer. Wow, cool. Okay, another easy question. Who is the music director of movie Kushi? Deva is the right answer. ரொம்ப வேகமா டைப் பண்ற. வெரி குட். Harishankar the first. So Harishankar, you are with 50 points. Mayana 30 points. Last 2 questions. Okay, come on. Tie breaker. Last 2 questions, 1 question. 2 questions. 2 questions. 50 30 னா 2 questions இருக்கணும். 2 questions. அல்லது 60 30 இருக்கணும். 2 questions. Yeah. ஏன்னா ஒரு question answer பண்ணல. Okay. Yeah. Which number jersey will be no more used in Indian Test cricket? Indian Test cricket, இப்ப Test cricket number jersey யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. Harishankar Devaraj, you are the winner. 10 is the right answer. You remember Sachin Tendulkar. அதேதான். Yeah. Super Hari. Perfect. Well played. அப்புறம் இதுக்கு மேல போறது ஒண்ணும் இல்ல. நன்றி. கடைசி क्वेश्चन என்ன சும்மா சொல்லுங்க. கடைசி क्वेश्चन எல்லாருக்குமே ஓபன் பண்ணிடலாம் எல்லாரும். அப்படியா? ஓபன் பண்ணுங்க எல்லாரும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. சரி எல்லாரும் இருக்கட்டும். கடைசி 5 क्वेश्चन நான் கேக்குறேன். யார் வேணாலும் கேன் ஆன்சர். ஓகே. இல்ல கடைசி 5 சொல்லட்டும், டைப் படிக்க வேண்டாம். யார் வேணாலும் கேன் ஆன்சர். சும்மா ஃபன்னுக்காக.
ஆன்சர் சொல்லட்டும். ஓகே, என்ன போலாம் क्वेश्चन நிறைய வச்சிருக்கு. ஓகே, சினிமா क्वेश्चन போலாம். ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் மூவி இன் இந்தியா. Indian. First DTS recorded movie in India. Indian. Wrong. கமல் மூவி தான். Kamala Hassan movie, of course. கமலஹாசன் என்ன படம்? நாயகன். No Indian, not Indian. குருதிபடல். Indian வந்து prosperous maker. குருதிபடல் is the right answer. குருதிபடல் the first answer. Yes. குருதிபடல் the first DTS. Correct. குருதிபடல். Director, cameraman PC ஸ்ரீராமோட first movie என்ன? First director movie என்ன? குருதிபடல். PC ஸ்ரீராமோட மீரா. Direction of Meera is the right answer. Meera was first. Direction. Meera is the right answer. Okay. இன்னொரு question என்ன போலாம்? ஓகே, இந்தியால இருந்து இருக்கிற ஒரே ஒரு ஆக்டருக்கு மட்டும் தான் சோஃபார் இந்த இந்தியால இருந்து இருக்கிற ஒரே ஒரு ஆக்டருக்கு மட்டும் தான் ஹானரரி சிட்டிசன் ஆஃப் USA கொடுத்திருக்காங்க. Which actor was it? சிவாஜி கணேசன். He is from Tamil Nadu, of course. Shivaji Ganeshan is the right answer. Correct. Shivaji Ganeshan. Okay. Last. Okay, இத கேட்டா தெரியுமான்னு தெரியல எனக்கு. தெரியாதுன்னு சொல்லிட்டு தைரியம் இருந்தா கேளுங்க. புடிச்சு கேட்டு பாருங்க. சரி, கேல் ரத்னா வந்து தமிழ் பர்சன் டு வின் கேல் ரத்னா. ரீசன்ட்டா இருந்த கேல் ரத்னா which Tamil person won this? இது கீல் ரத்னா, பாரத் ரத்னா. கேல் ரத்னா. ஷரத் மாரியப்பன். மாரியப்பன் is right answer. மாரியப்பன். Okay. Okay, ஒரு interesting fact ஓட we'll close off this. Only animal born as a male later turns to female. பிறக்கும்போது எந்த ஒரு செக்ஸுமே இல்லாம பிறக்கும் வருது. சீஹார்ஸ் இல்ல, தப்பு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஸ்டார்ஃபிஷா அது மாதிரி ஏதோ ஒரு கடல்ல வாழ்ற ஒரு இதான் ஏதோ ஒண்ணு. கடல்ல வாழ்றது. Shrimp is the right answer. Shrimp வந்து ஸ்டார்ட் ஆறப்ப மேல ஸ்டார்ட் ஆகும், then it turns into female. அதுக்கு ஏத்த மாதிரி. சூப்பர் விஸ்வா. செம கலந்து செம எஃபோர்ட் பண்ணீங்க. நன்றி. கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் நன்றி. ஹரி, ஸ்ரீகுமார் இங்க கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. அதே மாதிரி சுட்கார் தமிழ் சங்கத்துடைய நண்பர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அருமையான ப்ரோக்ராம். இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இது ரெக்கார்ட் பண்ணுமா? யாராச்சும் ஓவராலா ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுமா? பின்னாடி யாருக்காச்சும் போட்டு காமிச்சீங்களா நல்லா இருக்கும். டீம் ரெக்கார்ட் பண்றாங்க. சிவா ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. அருமை சிறப்பு. நீங்க நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி விழா இருக்கு ஹரி. ஸ்ரீகுமார் நீங்களும் தான் நாளைக்கு நம்மளோட நிகழ்ச்சியுடைய ஆண்டு விழாவுடைய இறுதி நிகழ்ச்சி இருக்கு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்ப சொல்றேன். விஸ்வா உங்களுக்கும் ஹரி உங்களுக்கும் அனுப்பிவிட சொல்றேன். சரிங்களா? எத்தனை மணிக்கு? காலையில, அதாவது ஜெர்மன் டைம் 9:45 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். இந்தியா டைம்ல 1:15க்குங்க. ரைட்டுங்க. சந்தோஷம். அனுப்பிச்சு விடுங்க. சரிங்களா? ஓகேங்க, சந்திப்போங்க. நன்றி. Thank you. Thanks a lot. Technical team, thank you. Bye. Thank you. Bye.